ஆ? தம்பி கெட்டப் எப்படி? சூப்பரா இருக்குமா. நடிப்பும் இதே மாதிரி இருந்துச்சுன்னா என் பிரச்சனை தீந்துரும். அத பத்தி கவலையே படாதீங்க தம்பி, அசத்திரலாம். நான் என்ன பேசணும், எப்படி நடிக்கணும்னு மட்டும் சொல்லி கொடுங்க. சொல்லிடுறேன். ஆ, அதோ நிக்கிறானே, அவன் பேர் தான் அர்ஜுன். அவன் பக்கத்துல நிக்கிறது டிடி, என்னோட சிஸ்டர். ஓ சரி 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 சரி. நீங்க இப்ப என்ன பண்றீங்கன்னா, அர்ஜுன் கிட்ட போய், தம்பி உனக்கு இவதான்ப்பா ஜோடி, இவளதான்ப்பா நீ கல்யாணம் பண்ணிக்க போறன்னு ஆ, சொல்லணும். அது மட்டும் இல்ல, ஆ, உங்க 2 பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாது. ஆ. வாழ்க்கையில ஒண்ணு சேர்றதுக்கு தான் நீங்க பிறந்திருக்கீங்க. அப்படி இப்படின்னு அடிச்சு விடணும். ஆ, ஆ. நீங்க சொல்றத கேட்டுட்டு அவனுக்கு அந்த பொண்ணு மேல லவ்வே வந்துடணும். ஓகேவா? அவ்வளவுதானே தம்பி, நான் பாத்துக்கிறேன். இருங்க இருங்க இருங்க, ஆ? அதோட சேர்த்து இன்னொரு விஷயம் இருக்கு. என்னப்பா? அவனுக்கு பக்கத்துல ஆ, கருப்பு டிஷர்ட் போட்டுட்டு ஒரு பொண்ணு நிக்கிறாள்ல, அவதான் அர்ச்சனா. ஓ என்ன, அந்த பொண்ணையும் அந்த பையன் கூட சேர்த்து வைக்கணுமா? கிழிஞ்சது போங்க. அந்த பொண்ணு அவனோட தங்கச்சி. ஆ, அவளை அவன் கூட சேர்த்து வைக்க கூடாது, என் கூட தான் சேர்த்து வைக்கணும். ஓஹோ அப்படியா கதை? ஆமா, முதல்ல ஆ. அர்ஜுன் கிட்ட பேசி முடிச்சிட்டு ஆ, அப்புறம் நீங்க அர்ச்சனா கிட்ட ஆ. உன்னோட வருங்கால கணவர் வேற யாரும் இல்ல, நந்து தான் சொல்லணும். அது யாரு நந்து? ஐயோ, நான் தாங்க நந்து. ஆமால, சாரி சாரிப்பா. என் விஷயத்தை மட்டும் மாத்தி கீத்தி சொல்லிடாதீங்க. நீங்க சொல்ல போற வார்த்தையில தான் என் வாழ்க்கையே அடங்கியிருக்கு. அதெல்லாம் பக்காவா பண்ணிடலாம் தம்பி. ஆமா, நான் என்ன சொல்லணும்னு மட்டும் சொல்லிருங்க. உங்க காதை காட்டுங்க, சொல்லிடுறேன். ஆ.